நிறைய கிறிஸ்தவங்க வந்து ஏர்போர்ட்டில் சுற்றுற கிறிஸ்தவங்க மாதிரி டிக்கெட் எடுத்துக்க வேண்டியது, ஞாயிற்றுக்கிழமையான ஏர்போர்ட்டுக்கு போயிட வேண்டியது, ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு வந்து வீட்டில் பெரிய ரிப்போர்ட் ஒன்று கொடுக்க வேண்டியது. என்ன ஏர்போர்ட் கட்டியிருக்காருன்ற அவர். அழகாக இருந்ததுமா, நல்லா இருந்தது, பாட்டு அழகாக பாடினாங்க, பிரசங்கம் எப்படி பண்ணாங்க தெரியுமா, பிரசங்கம் அவ்வளோ நல்லா இருந்தது, டைம் போனதே தெரியல, அவ்வளோ பிரமாதமாக இருந்தது. ஏர்போர்ட்னா அதுதான் ஏர்போர்ட்டு. கடைசியில் பிளேனில் ஏறவே இல்லை. ஏன்னா என்ன சொன்னாங்களோ அதை செய்கிறதே கிடையாது. பைபிளை எடுத்துக்கிட்டு வந்தாங்க, பிரசங்கத்தை கேட்டாங்க, பாட்டை பாடினாங்க, சந்தோஷமாக கைத்தட்டினாங்க, எல்லாம் அனுபவிச்சாங்க. ஆனால் வசனத்தின்படி நான் செய்ய போகிறேன், இது சொல்கிறது உண்மை என்கிற விதத்தில் நடந்து கொள்ள போகிறேன், இப்படி தான் பேச போகிறேன், இப்படி தான் இருக்க போகிறேன்ற ஒரு தீர்மானம் கிடையாது. ஆக என்ன ஆகுது, நல்ல சர்வீஸுக்கு போயாச்சு, நல்ல பாட்டு கேட்டாச்சு, நல்ல பிரசங்கம் கூட கேட்டாச்சு, கூடயே சேர்ந்து கை தட்டியாச்சு, நல்லா சிரிச்சாச்சு, நல்லா அனுபவிச்சாச்சு. ஆனால் இருந்த இடத்துலையே தான் இருக்கிறோம், எந்த முன்னேற்றமும் கிடையாது. ஏன்னா இதன்படி செய்தால்தான் முன்னேற்றம், இதன்படி செய்தால்தான் வாழ்க்கையை மாற்றக்கூடிய விசுவாசத்தை நாம் அனுபவித்து பார்க்க முடியும். விசுவாசம் என்னும் சக்தியை நாம் காண முடியும் நம்முடைய வாழ்க்கையில்.